வணக்கம் வந்தனம் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய நேயர் ஒருத்தர் யோகியா யோகி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இறைவன் என்று தனியாக யாரும் இல்லை என்று யோக வசிஷ்டம் நூலை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தீர்கள். பதிவு நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி. வசிஷ்டருக்கு நன்றி. அப்புறம் தேவதை வசியம் பற்றி உங்களுடைய சில பதிவுகள் பார்த்தேன். அதில் மந்திரம் மாந்திரிகம் உண்மைதான் அப்படிங்கிறது புரியுது அப்படின்ட்டாரு. அப்போது வார்த்தைகளுக்கும் சக்தி உண்டு அப்படிங்கிறது நிரூபமாகிறது. ஏனென்றால் மொழி என்பது நாம உருவாக்கியது தான், அதற்கு அர்த்தமில்லை, வெறும் கிறுக்கள் தான் அப்படின்னு சொல்லி யோக வசிஷ்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது என் சந்தேகம் என்னென்னா, பல கடவுள்களை நாம் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு தனி கடவுளை வேண்டி மந்திரம் ஸ்லோகம் சொன்னால் அந்த கடவுள் நமக்கு நன்மை செய்வது தெளிவாக உணர முடிகிறதே. எடுத்துக்காட்டாக வேல் மாறல் படித்தால் வீடு தேடி வேல் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ அதிசயம் நிறைய நடக்குது அவர்களுடைய வாழ்க்கையில். இது எப்படி நடக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து யோக வாசிஷ்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு முக்தி பேர் அடைவதற்குண்டான ஒரு வழிகாட்டுவதற்குண்டான ஒரு நூல், சரிங்களா? இப்போது அதில் வச்சு எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வசிஷ்டர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்று அதை வந்து நமக்கு பேசுகிறாரு அப்படின்னா, அவர் நின்று பேசுகிறதுங்கிறத காட்டிலும் அவர் நமக்கு எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்துவதற்காக அதை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாம் ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போகிறதுக்கு உண்டான வழி தான் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கார். நடுவில் எந்த இடத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. ஏன்னா அது அவசியம் இல்லைங்கிறார். எப்படி மனித பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று, இதர மனிதனுக்கு கீழே உள்ள நிறைய பிறப்புகள் இருக்குது, மேலே இருக்கக்கூடிய நிறைய பிறப்புகள் உண்டு, சரிங்களா? இதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை. எப்படி மனித பிறப்பு அப்படிங்கிற ஒரு பிறப்பு இருந்து அழியக்கூடியதோ அதுபோல் எல்லா பிறப்புகளும் இருந்து அழியக்கூடியது. தோன்றியது மறைந்தே தீரும், மறைந்தது தோன்றியே தீரும். இது வந்து இயற்கையான ஒரு விதி, சரிங்களா? இந்த இருப்பது தோன்றவும் தோன்றுவது மறையவும் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லை, மனிதனுக்கு மேலும் மனிதனுக்கு கீழுள்ள எல்லா பிறப்புகளுக்கும் உண்டு. இந்த உயிர் அற்ற தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் உண்டு. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது எதுக்கு தோன்றி மறையக்கூடியது மேலே நீ கவனம் வச்சுக்கிட்டு இருக்க? இது உனக்கு பயன் இல்லையே. பயன் இல்லாத ஒன்று மேலே உனக்கு எதுக்கு கவனம்? நீ உன்னை போல தான் இன்னொன்றும் தோன்றி மறையுது. நீ வந்து அதுக்கு தேவர்னு சொன்னாலும் சரி, தெய்வம்னு சொன்னாலும் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. நீ ஒரு 80 வருஷம் வாழ்றியா, அவங்க ஒரு 8 லட்சம் வருஷம் வாழ்ந்துட்டு போவாங்களா இருக்கும், அவ்வளோதான். பட் அவங்களும் ஒரு காலத்தில் மறையக்கூடியவர்கள் தான். அப்போது எதுக்கு இந்த மறையக்கூடிய அந்த ஒரு தன்மை மேலே உனக்கு கவனம் இருக்குது? அதனால் அது வேண்டாம், எல்லாமே மாயை தான். அதனால் அதை விட்டு போட்டு சாஸ்வதமாக ஏகப்பரமாக ஒரே போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீ போயிடு. அப்படிங்கிற ஒரு இடத்தைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னதுங்க, யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வசிஷ்டர் மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லா ஞானியர்களுமே அதான் சொல்கிறாங்க. நம்மளுடைய சித்த பெருமக்களினுடைய நூல் எடுத்திங்கன்னா வழக்கமாக மொதல் 10 பக்கத்தை எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன் ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதில் இந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது மாயை, இது மேலே பற்று வைக்காத, இதுக்கு பற்றுலேருந்து தப்பிக்கிறதுக்கு யோக முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆகார உகாரம் மகாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நிறைய பேர்த்துக்கு நிறைய இடத்துல புரியறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. இதுபோல் குழப்பங்கள் இருக்கிறதுனாலையும் மனசை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி பற்று அப்படிங்கிறது விட்டு அது தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்மளால் ஏற்றிருக்க முடியறதில்ல. அதனால் எப்போவுமே எந்த சித்தர்கள் நூல் எடுத்தாலும் முதல்ல ஒரு 10 பக்கத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுவோம். அங்கே வரும்பொழுது நமக்கு நிறைய மருந்து முறைகள் இருக்குது, மந்திர முறைகள் இருக்குது இல்லையா, காற்றுல பறக்கிறதுக்கு குளிகை செய்கிறதுக்குன்னு நிறைய இருக்குது. நமக்கு அது மேலே ஃபேசினேஷன் ஜாஸ்தி. மனசை கட்டுப்படுத்துங்கிறது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்போ எல்லா ஞானியர்களுமே அதை சொல்லியிருக்காங்க, இது வந்து நிலையாதது அப்படின்ட்டு. சரி, இது மனசில் வச்சுக்கங்க, சரிங்களா? அப்போ வசிஷ்டர் எதை சொல்கிறார், நேராக சோர்ஸுக்கு போகிறதுக்குண்டான வழியை சொல்கிறார். அதுதான் அதனுடைய சாரம். அதனால் இது எல்லாமே பொய் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல அவர் கொண்டு வந்து நிறுத்துறார். அதற்காக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் தோன்றியிருக்கு. தோன்றலேன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தோன்றியிருக்கு. அந்த வசிஷ்டர் சொன்னக்கூடிய இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது எல்லாம் கனவு போல். ஏன் அதை கனவு போலன்னு சொல்கிறாங்க? நீங்கள் யோக வசிஷ்டமாக தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா ஏன் கனவு போல் இருந்து மறையக்கூடியதை உண்மைன்னு நம்பினேன்னா நான் இன்னும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடியது. அதனால அதை கனவுன்னு சொன்னாங்க, சரிங்களா? மற்றபடி இங்கே நிஜமாலுமே தோன்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் உணரணும்னு நினைக்கிற வரைக்கும் உணர்வேன். இதெல்லாம் பொய்ன்னு நான் உணர்ந்துட்டேன்னா இது வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பொருளாக தெரியாது. டேபிள் இருக்குதுன்னு தெரியுதுங்களா, இதை நான் பொய்ன்னு உணர்ந்தேன், இது இங்கே ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எப்போ உணர்வோம்?
இறையோட ஒன்றரை கலக்கும் பொழுது தான் உணர்வோம். சும்மா இப்போ உணர முடியாது. சரிங்களா? சும்மா அப்படி இருந்தாப்புல இப்படி டக்குன்னு இப்படி கை வச்சா இதெல்லாம் வெறும் அப்படின்னு சொல்லி கை உள்ளே போயிருமா? போகாது. அப்போ அதற்கேற்றார் போல் அது அது வேறு, அதெல்லாம் சித்துக்கள். சரி, அந்த கை இப்படி உள்ளே போகுது, உள்ளே போகுது, செவுத்துக்குள்ளே பூந்து வெளியே வரதெல்லாம் சித்துக்கள். ஆனால் இதை வந்து பொய்ன்னு அப்படியே உணர்வு பூர்வமாக எப்போ உணர்வோம்? நம்ம இறையோட ஒன்றரை கலக்கும் பொழுது. யார் அந்த துரிய நிலை அப்படிங்கிறதுல போய் சென்று அடைந்தார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். சரி, பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. திருப்பி இந்த பூலோகத்திற்குள்ளே அந்த 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 சிந்தனை வந்து திருப்பி இந்த உடலுக்குள்ளே வந்துருச்சு. இந்த பூலோக வாழ்க்கை வாழ்கிறாங்க. டேபிளை தொட்டாங்க. டேபிளை தொட்டால் என்ன ஆகும்? டேபிளை தொட்டால் தொட்டுற மாதிரி தான் தெரியும். ஏன்? இது இந்த உலகத்தினுடைய நியதிங்க. இந்த உடலினுடைய தன்மைங்க. அது பஞ்சபூதத்தோடு சேர்ந்த இந்த உடலினுடைய தன்மை. ஆனால் அவங்க பேசுகிறது எங்கேருந்து பேசுகிறாங்க? உடல்லிருந்து பேசலை, ஆன்ம ரூபத்திலிருந்து அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ம ரூபத்திலிருந்து பேசும்பொழுது இதெல்லாம் பொய்யே. ஆனால் உடல்ங்கிற இந்த கனசரீரத்தோடு சேரும்பொழுது இது எல்லாமே உண்மை தான். இந்த உலகத்தினுடைய நியதிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்து தான் ஆகணும். சரிங்களா? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்குது. அதுக்கு பேர் தான் சித்துக்கள்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கு நீங்கள் மெனக்கடணும். அது வேணும்னா அடையலாம், வேண்டாட்டி போதும்பா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு இந்த உடலை இதோட கலைச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இதையெல்லாம் தான் யோக வாசிஷ்டம் விளக்கி சொல்லுது. சரிங்களா? அப்போ இருக்கும்பொழுது இதுபோல் இந்த உலகம் ஒன்று தோன்றி இங்கே ஒரு 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 தன்மை, இங்கே மனிதன் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது போல் இதர உலகங்களும் இதர பிறப்புகளும் உண்டு. இதை நீங்கள் துரியத்திற்கு போனீங்கன்னா தான் இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். போகாத வரைக்கும் இதெல்லாம் உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சக்தி வெளிப்பாடு வந்தது. இந்த சக்தி வெளிப்பாடு பல ரூபமாக தோன்றியிருக்கு. நீங்களே அந்த சக்தியாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவுமே வித்தியாசம் தெரியாது. அப்படி நீங்களே அந்த சக்தியாக மாறாத வரைக்கும் இதெல்லாம் உண்மைங்கிறது நீங்கள் நம்பிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த நம்பிக்கை எப்போ தோன்றுச்சு தெரியாது. பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம். பிறர் சொல்ல கேட்டு நம்ம ஒன்று செய்கிறோம், நாம உணர்ந்து ஒன்று செய்கிறோம். ஸோ இது எல்லாமே உண்மைன்னு நம்ம நம்பிட்டோம். அதனால இது உண்மையாக தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிற உலகங்கள் உண்டுன்னும், பிற உலகங்களில் உயிர்கள் உண்டுன்னும், அதில் மேல்நிலை உள்ள உயிர்கள், கீழ்நிலை உள்ள உயிர்கள், தேவதர்கள், தேவதைகள், யக்ஷர்கள், யக்ஷினிகள், கந்தர்வர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்படுது. அதுவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை போல தான் அங்கேயும் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. இங்கே எப்படி ஞான பாடம் படிக்கணுமோ அங்கேயும் அங்கே மாதிரி தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்க, அவங்களும் சொல்லுவாங்க இதற்கு மேலே இப்படி இருக்குப்பா, எதையும் கவனிக்காதப்பா, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களும் இருக்காங்களே. இப்போ நாம் இங்கே இருக்கோன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு இடமும் தோன்றி இருக்கு, அங்கேயே ஆட்கள் இருக்குன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்படியா? அப்போ அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு யாரோ ஒருத்தங்க ஒரு குருக்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. இந்த குரு வந்து எல்லாத்தையும் உணர்ந்தவராக இருந்திருப்பார். அப்போ ஒரு சில வழிமுறைகளை சொல்லி தந்திருப்பார். இங்கே வேறியா, ஒரு பர்டிகுலர் சவுண்டு ஃப்ரீக்வன்சி ஒன்று ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு சில பரிமாணங்கள் ஓப்பன் ஆகும், ஒரு சில கேட்வே ஓப்பன் ஆகும். அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உன்னை பார்க்கலாம், நீ அவர்களை பார்க்கலாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஸோ உன்னுடைய உதவிக்காக தேவைக்காக அவர்களை அழைச்சிக்கலாம். உன்னை விட அவர்கள் அறிவிலையும் பலத்திலையும் முதிர்ந்தவர்கள். ஸோ அவங்களுடைய ஹெல்ப் நீ வாங்கிக்கலாம்யா அப்படின்ட்டு. அப்படி வந்தவங்க தான் தேவதைகள், தேவர்கள், தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே. அவங்க கூட நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இது 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 ஒரு கேட்டகரி. இப்படி எந்த விதமான ஒரு தேவர்கள், தேவதைகள், தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிஜமாலுமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம். ஒதுக்கிட்டு நம்ம யோக வாசிஷ்டத்துக்குள்ளேயே மறுபடியும் வருவோம். அதில் லீலாவதின்னு ஒரு கதை இருக்கும். நான் நிறைய இடத்துல இல்லை அந்த ஒரு சின்ன கதை தாங்க, ஆனால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதில் லீலாவதி வந்து சரஸ்வதி தேவியை ஒரு மனசில் அப்படியே ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி சரஸ்வதி தேவி வந்து இது பண்ணுவாங்க. சரஸ்வதி தேவி அவங்க கண்ணு முன்னாடி தோன்றுவாங்க. தோன்றுனோன்னா அப்புறம் அவங்கள வெளியெல்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கும் போது லீலாவதி கேட்பாங்க, அப்போ நீங்கள் என் கண்ணு முன்னாடி இருக்கீங்களே, நீங்கள் உண்மைதானே அப்படின்னோன்னா, நான் உண்மையெல்லாம் கிடையாது, நான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி ரூபம், அவ்வளோதான். இந்த சக்தியை வந்து நீ என்ன பண்ணிட்டேன், நான் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கற்பனை உன் மனசில் வடித்து நிறுத்திட்டேன். வடித்து நிறுத்தினதுக்கு அந்த சக்தி ஒரு உருவம் கூடிடுச்சு, அவ்வளோதான். உன்னுடைய கவனம் ஒருநிலைப்பட்டு நின்றுது அந்த உருவத்தின் மேலே. நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், சம்யமான ஒரு இது பார்த்தோம். கவனம் ஒருநிலைப்பட்டு நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. அந்த கவனம் ஒருநிலைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த சக்தி அந்த இடத்துல அப்படியே கூடும் பொழுது சம்யமாங்கிற பாருங்க, சமபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சவ்விகற்ப சமாதிம்பாங்க. ஏதோ ஒன்று மேலே கவனம் வச்சு அந்த எண்ணத்தை மறந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை. சரிங்களா? ஏதோ ஒன்று மேலே கவனம் வச்சு சமாதி அடையக்கூடிய நிலை, அதுக்கு பேர் என்ன, சவ்விகற்ப சமாதின்னு அர்த்தம், இல்லாட்டி சமபத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு நிலையில் நம்ம அப்படியே இருக்கும் பொழுது அந்த சக்தி அந்த இடத்துல கூடும். நான் எப்படி நினச்சனோ அதுபோல் அந்த இடத்துல அந்த சக்தி கூடியிருக்கும். அப்படி தான் லீலாவதிக்கு சரஸ்வதி தேவி அந்த மாதிரி கண்ணது பண்ணு. ஸோ இது நான் ஒன்றும் இல்லை, நீ என்னுடைய நினப்பை நீ விட்டுட்டேன்னா நான் என்ன ஆவேன்,
அந்த சக்தி ரூபம் அப்படி அண்டத்தோட கலந்துரும். நம்மளுடைய பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் நித்திலன் தண்டவாணி சேனலில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவுடைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா, அங்கே என்ன சொல்கிறாங்க, அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க தெரியுங்களா. அதாவது நம்ம அணுன்னு ஒன்று பார்க்குறோம், அணுவை சுற்றி நம்ம அந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது சுற்றிகிட்டே இருக்குன்னு நமக்கு பார்க்குறோம், அந்த கிரகங்களை சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் அது இப்படி இல்லைங்கிறது. அங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிக்காத வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டமே, அந்த இடத்துல அந்த ஒரு எலக்ட்ரானே அந்த இடத்துல இருக்காது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வரும். கவனத்தை விட்டுட்டிங்கன்னா எலக்ட்ரான் காணாமல் போயிடும். ஆனால் அந்த எலக்ட்ரான் அங்கே இருக்குது. எப்போ அது தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான். இதுக்கு பேர் அப்சர்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தெளிவாக நம்ம அந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம். பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது நித்திலன் தண்டவாணி சேனலில் பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு சக்திக்கு உரு கொடுக்கறது இவ்வளோதாங்க. சரிங்களா. ஒரு சக்திக்கு உரு கொடுப்பது அப்படிங்கிறது இப்படி தான். அப்போ இப்படியும் ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு சக்தியை வந்து உரு கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக நான் ஏதோ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது அப்படின்ட்டு. அப்போது ஒரு சக்தியை உரு கொண்டு வந்து நிறுத்தி அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அந்த சக்தியை நானே எனக்குள்ளேயே உரு கொடுத்து நானே அந்த சக்தி ரூபமாக மாற்றிட்டேன்னா முடியுமே, அதுவும் பண்ண முடியுமே. அப்போ நிர்விகற்ப சமாதி கொள்ளு, நீயே அந்த சக்தியினுடைய ரூபமாக மாறிடுவேன். மாறினோன்னு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போ. அப்போ உங்களுக்கு புரியுத கேட்டகரி எப்படியெல்லாம் எல்லாமே சக்தி தாங்க. அந்த சக்தி இயற்கையாக அது ஒன்று உரு கொண்டு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம ஒரு உரு கொடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நாமே சக்தி ரூபமாக, ஏன்னா நாமளே சக்தி ரூபம் தான். என்ன இந்த உடல் வரும்போது கொஞ்சம் திடப்பட்டுட்டோம், அந்த தன்மையை லூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே சக்தி ரூபமாக மாறிடுவீங்க. அப்போ நீங்களே ஒரு சக்தி ரூபமாக இருந்து உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மனம் அப்படிங்கிறதுனுடைய அந்த ஒரு செயல்பாடு தான் காரணம். இது எல்லாமே நம்ம பயணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக பயணிச்சுக்கலாம். சரிங்களா. நீங்கள் வேல் மாறல் சொன்னால் வேல் வருது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ வேல் மாறல் சொல்லும்பொழுது வேல் வரும் அப்படின்னுங்கிற ஒரு மனசில் ஒரு திண்ணமான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்கள் அதை சொன்னதுனால உங்களுக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ இது எப்படி நடந்தது? உங்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு இந்த அண்டத்தில் கலந்தது, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நிகழ்வு இந்த அண்டம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அவ்வளோதானே. இவ்வளோதானங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு இல்லையா? ஸோ இது போலெல்லாம் நீங்கள் செய்யலாம். வேண்டாயா ஆளை விட்டேன்னா சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராக நம்மளுடைய பெரியவங்க சொன்ன மாதிரி சித்தர்கள் புக்கில் 10 பக்கம் இல்லை மொத்த யோக வாசிஷ்ட புக்கு எதுனாலும் சரி, சரிங்களா. இல்லை கீதாச்சாரம் நானே இன்னும் படித்தது இல்லை, மேபி அதுலேயும் அதே செய்தி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழி என்னை விட்டட்டா சரி ஐயா எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு இது எல்லாமே வந்து இப்படியெல்லாம் சுற்றிருக்கேன் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சைக்கிள் ஓட்டும்போது 4 சக்கரம் 2 சக்கரம் அடிஷ்னலாக போட்டு 4 சக்கரத்தில் ஓட்டுறோம், அப்புறம் ஒன்றை கழட்டுறோம். ஒரு சிலர் இன்னும் கட்டிட்டு ஒத்த சக்கரத்தில் ஓட்டுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுபோல் தான் பழக இது தேவையில்லை. இது இல்லாமல் கூட நம்மளால் இருக்க முடியும்ல. அப்போ இது எதனுடைய துணை இல்லாமல், ஏன்னா நான்கிற அந்த ஆன்ம சோதி அப்படிங்கிறது தனியாக இருக்கக்கூடியது. அந்த ஆன்ம சோதியுமே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுது? அது எங்கே போகும்? ஆன்மாங்கிற ஒரு சக்தி ரூபம், அது மேலேயும் நீங்கள் கவனத்தை விட்டு அது என்ன ஆகும்? அந்த சக்தி திருப்பி அண்டத்தோடு அப்படி கலந்துரும். அவ்வளோதான் இறைநிலையோடு ஒன்றுவது. மீண்டு வாரா நெறி, பிறவா நெறி, முக்தி பேரு, இதெல்லாம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. தோன்றின சக்தி அப்படியே கரைச்சிடுறது, அந்த இதோட அப்படியே விட்டுற வேண்டியது தான். அந்த சக்திக்கு வேலையே இல்லையே. அங்கே ஏதோ ஒரு கருவி இருந்தால் தானே, கருவி தான் மனம். கருவியே விட்டுட்டான், ஆள் போடா உன்னால தான்டா அதெல்லாம் பஞ்சாயத்தும் வருது அப்படின்னு சொல்லி அவனையும் விட்டோம். அந்த சக்தி தன்னிச்சையே ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கலந்துற அண்டத்தோட. அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் தான் இங்கே. அப்சர்வர் நான் தான், அந்த எஃபெக்டும் எங்களால் தான் ஏற்படுது. இப்போ ரெண்டையும் நானே எனக்கு கட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன போகுது? ஒன்றும் இல்லை, அப்படியே கலந்துட வேண்டியது தான், எவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் நின்று பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த லெவலில் நின்று பயணம் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் உங்களால் செய்துக்க முடியும். தண்டம் ரொம்ப பெருசு, இதில் நிறைய சக்திகள் உண்டு. அது நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செய்ய தெரியணும், அவ்வளோதான். தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். வேண்டாப்பா விட்டுறியா போகிறேன் அப்படின்னா சந்தோஷம், அதையும் தண்டம் ஏற்றுக்கும், கூட்டிகிட்டு போய் எல்லாம் கலந்து விட்டுறேன், ஒன்றா போயிட வேண்டியது. முடிவுகள் நம்ம எடுக்கிறது தான், அவ்வளோ. ரைட். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்கள் இடத்துல நன்றி.